முட்டை உண்மையாவே இந்த 240 முட்டை இடுமா? ஏன்னா நம்ம வளர்த்தது கிடையாது. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் 230 240 சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சிறுவிட கோழிகளா இருந்தாலும் சரி, பெருவிட கோழிகளா இருந்தாலும் சரி, நம்ம எப்போ மேய்ச்சல தான் வளர்ப்போம். இப்போ வந்து கமர்ஷியலா பண்றோன்றது எல்லாமே வியாபார நோக்கத்தோடயே போயிடுச்சோ. ஆரம்பத்துல ஒத்து உழைக்கல, இதெல்லாம் ஒரு தொழிலான்னு என்ன கேட்டாங்க. இதெல்லாம் கோழிலாம் ஒரு தொழிலான்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோல நம்ம பாய் வந்து சொல்லியிருந்தாரு, சோனாலி பேரண்ட் வந்து இந்த மாதிரி 2-3 இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், பைபேக் ஆப்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கோம், ஸோ முட்டையில நம்மளே கலெக்ட் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இப்போ பேரண்ட் வீடியோ வந்து ஒரு இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேரண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ சொல்லுங்க பாய், இப்போ இது வந்து என்ன பிரீடு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோனாலி பாய், நம்ம போன வீடியோக்கே முன்னாடி சொன்னோம். நம்ம சோனாலி நம்மளது லேயிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லேயிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க இப்போ சொல்லியிருந்தீங்களே, நான் சிக்கு வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, அது லேயிங் வரப்போகுது அப்படின்னு. இப்போ எத்தனை நாள் கோழி பாய் இதெல்லாம் கரெக்டா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேயிங் ஸ்டேஜ்னா எத்தனை நாள் அப்படி முட்டை? ஒரு 100 நாள் ஆகுது. 100 நாள். அது ஏன்னா இப்போ நம்ம சோனாலின்னு பார்க்கும்போது 4 மாசத்துல முட்டை எடுன்னு சொல்றாங்க, 5 மாசம் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 நாள் அப்படின்னும் போது ஒரு 3-3.25 மாசம் தான் இல்லையா? இப்பயே முட்டைக்கு வந்து வருதுங்களா? வந்துருங்க, இன்னும் ஒரு 10-15 நாள்ல என்ன ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா இப்ப சேவல் எல்லாம் பார்த்தா ஆவரேஜ் கரெக்டான டேட்ட சொன்னா 85 நாள் தான். எனக்கு 85 நாள் தான். 85 நாள் தான் கூவுதுங்களே. சேவல் 1.25 கிலோ இருக்கும், பெட்டை 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இருக்கு. ஏன்னா வளர்ச்சி பார்த்தா பெருசா தெரியற மாதிரி இருக்கு, சேவல்லாம் கூவுது. எனக்கு அந்த 85 நாள்ல எப்படி கூவுது? சாலிடா வந்து 60-65 கூவிடும். 65 கூவிடும் சேவனாலி. என்ன காரணமா இருக்கும் இதுக்கு? இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இது தேர்ந்தெடுத்த கோழி தானே இது. இது ஹைபிரிட் கோழி தான் இது. அதனால இது வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வந்துடும். ஆனா பாக்கிறதுக்கு சிறுவடை மாரி இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நோய் எந்த அளவுக்கு. இந்த பண்ணையில மொத்தம் எவ்வளவு கோழி விட்டீங்க? உங்களுக்கு இறப்பு விகிதம் எப்படி வந்தது? இந்த பேரண்ட பத்தி சொல்லுங்க. 1200 விட்டங்க. 35 கோழி தாங்க மார்டாலிட்டி. ஆமா. எப்படி எதனால அந்த 35 கூட? அந்த 35னா டைட்டா ஒரு ரூம்ல போட்டு ப்ரூடிங் போடும்போது கொஞ்சம் டைட்டா போட்டோம். ரன்னிங் ரொம்ப லாங்ல இருந்து வரும்போது 6 கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் நம்மளுக்கு ஏன் அப்படின்னா, சோனாலி அப்படிங்கிறது Facebook திறந்தாலும் சரி, வாட்ஸ்அப் திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சோனாலி, வருடத்துக்கு அதிக முட்டையிடக்கூடிய சோனாலி, அதிக லாபம் தரக்கூடிய சோனாலி, சிறுடை போலே தோற்றமுள்ள சோனாலி, நோய் எதிர்ப்பு சொல்லுற சோனாலி சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா நம்மளும் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கி பார்ப்பாங்க. அதையும் தாய் கோயிலா வளர்க்கலாம்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா தாய் கோயிலா வளர்த்து முழு சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இல்ல முட்டையா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இதுல இருக்க சிக்கல்கள்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மோட்டாலிட்டி இல்ல, 35 தான் மோட்டாலிட்டி சொல்றீங்க. 100% மோட்டாலிட்டி வராதுங்க. சரிங்க. இது ஏன் வராதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சோனாலில வந்து 2 குவாலிட்டி இருக்குங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது, ஒன்னு ரெண்டாவது வந்து பிரீமியம் சொல்லிட்டு ஒண்ணு வருது. இது இந்த சேலம் தர்மபுரி எல்லாம் பண்றதெல்லாம் அவங்களாம் வந்து ஒரு கலரா தேர்ந்தெடுத்து வச்சு அதுல இருந்து அவங்க இன்பிரீட் பண்ணி பண்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க. இது ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்தே இறக்குறோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம இது வந்து உற்பத்தி நம்ம பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா எங்க உற்பத்தி பண்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து டேரக்டா அங்க இருந்து ஒரிஜினல் ஆரிஜின். ஆமா, அதேதான். இதுல இருந்து அடுத்த ஜெனரேஷன் வந்தாதான் 2வது தலைமுறை. இது வந்து ஃபர்ஸ்ட். இது அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குதுனால அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதனால நோய் வந்து வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். நம்ம வச்சுக்கிற முறையை பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க நோயின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 85 நாள் 90 நாள் வச்சுப்போம், 3 மாசம் கணக்கு வச்சுப்போம். இந்த 3 மாசத்துல என்னென்னலாம் நோய் வந்திருக்கு, நீங்க காப்பாத்திருக்கீங்க? இல்ல நோயே வரலையா? நோய் எதுவும் வரலைங்க. சரிங்க. நோய் எதுவும் வரல. வந்துச்சுன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த சளி பிரச்சனை ஒரு வாட்டி இடையில வந்துருக்கு. சரிங்க. இந்த சளி பிரச்சனை நம்ம பார்க்காம விட்டா கண்ணு வீங்கிடும், குறைசாவ மாறிடும். அந்த பிரச்சனை அது கண்ணு வீங்குற அளவுக்கு எல்லாம் உடல. லைட்டா சளி ஸ்மெல் வரும்போதே நம்மளுக்கு அதை நம்ம பாத்துக்கிட்டா, சவுண்ட் வரும்போதே பார்த்து நம்ம அதை கியூர் பண்ணிட்டோம். சரி சரி. ஏன்னா இப்ப இந்த 90 நாள் நோயே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வரல அப்படின்னால மருந்தே போடாம மருந்துலாம் ரெகுலரா நாங்க யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். கொடுக்கணும், மருந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வீக்லி நோய் தான் வரல, நம்ம மருந்து போடணும். அது நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டாதாங்க அது வராது. நம்ம வந்துட்டு அதை மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா. இந்த கோழி நீங்க எந்த கோழி இருந்தாலும் வந்த பிற்பாடு நம்ம காப்பாதான் சிறந்தது. ஆமா, வீக்லி ஒண்ணு நாங்க குரோ பிளக்ஸ் கொடுத்துருவோம், லிவர் டானிக் கொடுத்துருவோம், இமோனியா கேர் கொடுத்துருவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து அது ஒரு ஹார்மோன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு டானிக் கொடுக்குறோம். வெறும் தண்ணி வந்து 2 நாள் தான் போகும். சரி சரி. மிச்சம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து வாட்டர் லிக்விட்ல டெய்லி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் போய்கிட்டு தான் இருக்கும். சரி சரி. வாட்டர் லிக்விட் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு தான் இருக்கும். வாட்டர்ல தான் இருக்கும். இது இல்லாம வேற என்னெல்லாம் மெடிசின்ஸ் கொடுக்குறீங்க? இதுதான் 4 மெடிசின் தான். அதிகம் வந்து பாத்தீங்கன்னா குளோரிப்ளெக்ஸ் கொடுத்தாலே குறைஞ்சபட்சம் நோய் எல்லாமே கொடுக்குறது. ஆமா, சத்துக்காக பி காம்ப்ளெக்ஸ். குளோரிப்ளெக்ஸ்ன்றது இமோனிக்
அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வராம தாக்குறதுக்கு நம்ம மருந்து கொடுக்குற நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு வந்தாலும் நம்ம மெடிசன் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு நிக்கும் கோழி. சரி சரிங்க. அதாங்க இப்ப வேக்சினேஷன் சொல்லும் போது இப்ப F1 இல்ல சோட்டா அதெல்லாம் ரெகுலரா எல்லாமே எல்லாமே ரெகுலரா ஆதிவிகே முதல்கரையும் கொடுத்தாச்சு. சரிங்க. இப்ப 3 மாசம் வளர்ச்சின்றீங்க. சேவல் வந்து ஒரு 1.4 கிலோ 1.100 அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. பெட்டக்கோழி வந்து என்ன பெட்ட கோழி 1 கிலோ ரேஞ்சு கிலோ பாருங்க 1 கிலோ ரேஞ்சு இருக்கு. ஆமா ஒரிஜினல் சிரோட போலதான் தோற்றம். சேம் சிரோட மாதிரி தான் இருக்கும். நீங்களே அப்படியே பாருங்க மூஞ்சி எல்லாமே பாத்தீங்கன்னா சிரோட மாதிரி தான் இருக்கும். நல்லா தூக்கு வால்ல ஆமா வால்லாம் நல்லா பாருங்க. வால் இந்த சேவலுக்குலாம் பாருங்க சிரோடிக்கு எப்படி வால் தூக்கிட்டு இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே. இப்ப தாய் கோழிக்கு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? தாய் கோழி தர்றோங்க. ஆனா வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லி வரணும். புக்கிங் பண்ணணும். ஆமா முன்கூட்டியே புக்கிங் பண்ணிடணும். 3 மாசம் வரைக்கும் நம்ம தரோம். 3 மாசம் வரைக்கும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோனாலி பண்றோம், யூபி பண்றோம், சரிங்க, அசில் கிராஸ் பண்றோம், பெருவடை பண்றோம். இந்த 3 வயசு 4 ஐட்டம். பெருவடை ஒரிஜினல் பெருவடையா? ஒரிஜினல் வெத்துக்கால் பெருவடை பண்றோம். வெத்துக்கால் கோழி பண்ணிட்டு ஆமா வெத்துக்கால் கத்திக்கால் கிடையாது வெத்துக்கால் கோழி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க லைனேஜ் எல்லாம் செட் பண்ணிருக்கீங்க? லைனேஜ்ன்றது பாத்தீங்கன்னா நானா எடுத்துதான் ஒரு கோழியா தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சு இப்போ ஒரு 100 கோழி மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெத்துக்கால் வந்து தனி பதிவா தனி வீடியோவா தான் தனி. ஆமா அத இதோட பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியாது. நம்ம தனி வீடியோவே பார்ப்போம். சரி ஓகே. இப்ப இந்த ஷெட் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை அமைப்பு முறையிலே இல்லையே, ஒரு கொஞ்சம் இது வேற கட்டமைப்புல இருக்கு. இந்த மாதிரி வளர்க்கலாம், எப்படின்னா வச்சு வளர்த்துக்கலாமா? எப்படியா வளர்க்கலாம்னு இல்ல. இது வந்து ஆல்ரெடி இவங்க வந்து மாட்டுக்காக போட்ட கொட்டாய். ஹைட்டும் கம்மியா தான் இருக்கு. ஹைட்டும் கம்மியா இருக்கு, அகலம் பெருசா இருக்கு. அகலம் இது மாட்டுக்காக போட்ட கொட்டாய். சரிங்க. இப்ப மாடு அந்த அளவுக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு மாடு ஒண்ணும் பண்ண முடியல. உழைப்பு அதிகம், ஆள் அந்த அளவுக்கு மேன் போர் கிடைக்கல. அதனால இப்ப என்ன பண்ணிட்டோம்னா போன சிங்கலும் இதுல யூபி விட்டோம், இந்த சிங்கலும் இந்த இதுல வந்து சோனாலி விட்டோம், 2வது சிங்கிள் விட்டு இது 3வது சிங்கிள். என்ன பண்ணுவீங்க தாய் கோழில? இப்ப 3 சிங்கிள் சொல்றீங்க, தாய் கோழில என்ன பண்ணுவீங்க? வித்துருவீங்களா? வித்துருவோம், அவ்வளவுதான். லேயிங் முடிஞ்சுன்னா விட்டுருவோம், அவ்வளவுதான். தாய் கோழிகளாவே கொடுத்துருவோம், கறி கொடுத்துருவோம். சரி 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 சரி. கரெக்டா 5 மாசம் 1.5 வருஷம் வச்சிருப்போம். அதுல இருந்து முட்டை எடுத்துட்டு நம்ம ஹேச்சரி பாத்தீங்கன்னா நம்ம ஹேச்சரில ஓன் ஹேச்சரி. இதுக்கு மேற்பட்டு நம்மளுக்கு டே ஓல்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹேச்சரில இருந்து சப்ளை. நீங்களே வந்து ஏன்னா பேரண்ட் உங்ககிட்ட இருந்து அந்த ஒரிஜினல் ஆரிஜின்ல இருந்தே வந்துருச்சு. ஆமா அதனால இதுல நம்மளுக்கு 1200, இன்னொரு இடத்துல இன்னொரு 1000 இருக்கு. 2200 கோழி நம்மளுக்கு ஓன் ப்ரொடக்ஷன். ராயல் பவுல்ட்ரி ஃபார்முக்கு ஓன் ஓனா வச்சாச்சு. வேற எங்கேயும் வெளியில இதுல இருந்து எங்க கலெக்ட் பண்ணி இனிமே நீங்களே பண்ண போறீங்க. ஆமா நம்மளே யூபி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இப்ப நம்ம சோனாலியே நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம பண்ணுவோம். சரி எவ்வளவு முட்டை இடும்? உண்மையாவே இந்த 240 முட்டை இடுமா? ஏன்னா நம்ம வளர்த்தது கிடையாது. வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் 230 240 சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 200 இடுங்க, அதிகபட்சம் 200. கோழியை கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 200 to 220 அதிகபட்சம். இவ்வளவுதான். 240 250 260 சொல்றதுலாம் நம்ப வேண்டிய வேலையே இல்லை. எதுக்காக இந்த கொட்டையை பத்தி கேட்டேன் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு 10க்கு 10 தான் இடம் இருக்கும், சிலருக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், இல்ல மாடியில கூட வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வேணாலும் வளர்த்துக்கலாம். அப்படி வேணாலும் கேளுங்க, காத்தோட்டம் இருக்கணும். காற்றோட்டம் இருக்கு, கண்டிப்பா காத்தோட்டம் இருக்கணும். இது ஒரு சைடு செவரு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்குது. இது 3 பக்கெட்டுமே நம்மளுக்கு ஓப்பன் தான், இந்த சைடு ஓப்பன் தான். அது ஒரு சைடு மட்டும் தான் க்ளோஸ். அது ஏன்னா ரோடு போறதுனால அந்த சைடு கொஞ்சம் க்ளோஸ், கண் பார்வைக்கு மறைவா இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த கோழி வளர்க்குறோம், இது மேய்ச்சலே இல்லாம வளர்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கு, வெளியே போறது ஆளுக்குள்ள. இதை நம்ம லேயிங் நம்மளாம் வெளியில விடாம வச்சிருக்கோம். இடம் இருக்குங்க, சரிங்களா, ஃபுல்லா இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. ஆனா நம்ம லேயிங் கோசரம் உள்ள வச்சே பண்றோம். லேயிங் உள்ளதான் வைக்கணுமா? உள்ள வைக்கல கூடாதுன்னு வெளியே வச்சு பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பர்சன்டேஜ் டிராபேக் ஆகும், கம்மியாகும். ஏன்னா நான் வீடியோஸ்லயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி நிறைய பேர் பேட்டி கொடுக்குறோம். எல்லாருமே லேயிங்னா வெளியே விட மாட்டோம், நான் உள்ளதான் வச்சுப்போம், வெளியே விட்டா வந்து பர்சன்டேஜ் கம்மியாயிடும். ஆனா வெளியே விட்டா ஆரோக்கியமான ஒரு தோற்ற பொலிவே ஆரோக்கியமா இருக்கும். அது நினைச்சப்பதான் முட்டை போடும், அது நினைச்சப்பதான் முட்டை போடும். வெளியில விட்டீங்கன்னா அது நினைச்சப்பதான் முட்டை போடும். நம்மளுக்கு தேவையப்ப அது முட்டை போடாது. சரி புரியுதுங்களா? நம்ம செட் ஆகாது. ஆமா, இப்ப 220 அவளுக்கு என்ன வேலை? தண்ணி இருக்கு, நம்ம தீனி போட்டுறோம், அதுக்கு தேவையானது நம்ம கொடுத்துறோம். புரோட்டீன் வெளியில போனா புழு பூச்சி மேயும், அந்த புரோட்டீனை நம்ம இங்க உள்ள கொடுத்துறோம். ஏன்னா இங்க குடுக்குறேன், நீ இங்கே போட்டு இங்கே எனக்கு முட்டை போடும். இதுக்கு நீ கேஜ்ல போட்டு வளர்த்துலாமே. கேஜ்ல போடும் போது மேட்டிங் பிரச்சனை கொஞ்சம் கம்மி. மேட்டிங் பிரச்சனை, ஆமா மேட்டிங் பிரச்சனை கம்மி. நம்ம ஹேச்சபிலிட்டி வராது. ஹேச்சபிலிட்டி, ஆமா. அது கேஜி போடும் போது காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு எங்கேயோ போயிடுது. 1200 கோழி போட்டா 2 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். சோ கேஜுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், ஹேச்சபிலிட்டி நம்மளுக்கு இருக்காது, மேட்டிங் கம்மினால இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா, இந்த விலை இல்லாம. பட் இது எனக்கு என்னமோ மேய்ச்சலை விட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே விட்டு அந்த ஈவினிங் டைம் விடலாம். ஈவினிங் டைம் வெளியில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில விடலாம். அதனால விடக்கூடாதெல்லாம் கிடையாது, விடலாம். முட்டையிட்ட முடிச்ச பிற்பாடு நம்ம இயற்கையோட ஒன்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சிறுவிட கோழிகளா இருந்தாலும் சரி, பெருவிட கோழிகளா இருந்தாலும் சரி, நம்ம எப்பவும் மேய்ச்சல தான் வளர்ப்போம். இப்போ வந்து கமர்ஷியலா பண்றோன்றது எல்லாமே வியாபார நோக்கத்தோடய போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி. இது வந்து வெளியில விட்டாதான் இது ஆரோக்கியமா இருக்கும். உள்ள இருந்தா நம்மளுக்கு
வெளியில போனா என்ன புழு பூச்சி கிடைக்கும், அது ஒரு 10 கோழி 20 கோழி தான் கிடைக்கும். 1000 கோழிக்கு நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அதனாலதான் நம்ம உள்ள வச்சு பண்றது. அதுக்கு நம்ம தேவையான ஃபீடு கொடுத்துறோம், அதுக்கு தேவையான வாட்டர் கொடுத்துறோம், அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் கொடுத்துறோம், எல்லாம் நம்ம கொடுத்துறோம். இந்த கொட்டையோட அளவு என்ன? 50க்கு 50. 50க்கு 50 மாட்டு கொட்டாயா போட்டது, கோழி விட்டாச்சு. சரி சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து 1200 கோழி இன்னும் நிறைய இடம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா? இது மேட்டிங் கோசரம் கொஞ்சம் தரத்தி தான் மேட்டிங் பண்ணுது. ஓகே ஓகே. கொஞ்சம் 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி கணக்கு விட்டுரும். 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும், நல்லா. ஆனா சேவல் தரத்தி மிதிக்கும். சரி சரி. டைட்டா இருந்துச்சுன்னா கோழிக்கு வந்து அமோனியா அதிகமாகும். அமோனியா அதிகமாகும். ஆமா, அதனால நோய் தாக்குதலுக்கு டென்ஷன் ஆகும். அது ஸ்ட்ரெஸ்ல போயிடும். ஆமா, டென்ஷன் ஆச்சுனாலே அது கோழிங்களுக்கு வந்து லேயிங் குறையும். சரி சரி சரி. அதனால பெரிய ஒரு சேவல் வந்து திரட்டி மேட்டிங் பண்ணணும். இப்ப நீங்க அடர் தீவனம் தவிர வேற என்ன தீவனம் போடுறீங்க? பசுந்தீவனமும் கொடுக்குறோம். என்னென்ன தீவனம் போறீங்க? பசுந்தீவனம் வந்து கோஃபோர் கொடுக்குறோம். சரிங்க. பசுந்தீவனம் வந்து புல்லு கொடுக்குறோம். சரிங்க. முருங்கைக்கீரை கொடுக்குறோம், அகத்தி கொடுக்குறோம். எல்லாம் எந்த தீவனம் கொடுத்தாலும் பசுந்தீவனம் சாப்பிடும். ஆமா. சரி, நான் ஒரு தடவை வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா வேப்பல போட்டு கட்டி வச்சிருக்கலாம், அதுவும் கட்டலாம். அது ஏன் கொடுக்குறோன்னு பாத்தீங்கன்னா, வேப்பல நம்ம இதா கொடுக்கணும், டிவார்மிங் பண்றோம்ல, அதுக்கு அதான் இதை கூட கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரீயா இருக்க டைம்ல கொத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா பக்கத்துல கோழி கொத்தாத கோழி சிறுவடை வளர்த்தா கூட கொத்துனா, கமர்ஷியலா வளர்க்கும்போது கண்டிப்பா முடி கொத்துனா. அதனால என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம அங்கங்க வேப்பல கட்டி விடும். அதுக்காக தான் வேப்பல கட்டி. அதுக்காக தான். சரி சரி. ஏன்னா வேப்பல கட்டிடும் போது நான் பார்த்தேன், ஒரு வேப்பிலையும் உணவா கொடுத்துட்டு இருக்கீங்களோ? உணவா கொடுக்கலாம், அது டென்ஷன் இல்லாம அதை கொத்துறதுக்கு பதிலாக இந்த கிளையை வந்து கொத்திக்கலாம். பசுந்தீவனம் போகும்போது என்ன வகையான பசுந்தீவனம் கொடுக்கலாம். இதுதான் தின்னும் அதுதான் தின்னால எல்லாம் பசுந்தீவனம். கீரையில இருந்து பசலக்கீரை முதல் காரையும் சாப்பிடுங்க. ஓகே 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 ஓகே. சாதா வெளியில கிடைக்கிற பசலக்கீரை முதல் காரையும் கிடைக்கும். ஓகே. அதாவது புல்லுல இருந்து செடியில இருந்து கொடியில இருந்து எல்லாமே சாப்பிடுது. இதுதான் சாப்பிடாதான் சாப்பிடாதுன்னு இல்ல. அதெல்லாம் போட்டு நம்ம தீவன செலவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்ம குறைக்கலாம். ஆனா லேயிங்ல நம்மளுக்கு இதுல பாக்கணும். லேயில வந்து தீவன செலவு குறைக்காம நம்ம முட்டை வேணும்னா நம்ம அந்த 80 கிராம் டு 100 கிராம் கொடுத்தாகணும். அந்த 100 கிராம் கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த சோனாலி வந்து 100 கிராம் எடுக்காது. ஃபீட் காஸ்ட் ரொம்ப கம்மியா தான் ஆகும். ரொம்ப கம்மியா தான் ஆகும். ஆமா, 80 கிராம் எடுக்கும். ஏன்னா இது பாக்குறது ஒரிஜினல் சிறுவோட மாதிரியே இருக்கனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. இது அடப்படுக்குமா? கண்டிப்பா படுக்காது. அடப்படுக்காது. ஆமா, அடப்படுக்காது. எத்தனை நாள் கேப் எடுத்துக்க போறோம்? இப்ப நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா ஒரு 12 முட்டை 13 முட்டை வரைக்கும் கேப் எடுத்துக்கோ. இது 20 முட்டை எடுங்க, ஒரு 10 நாள் கேப் போடும். 10 நாள் கேப். ஆமா, மாசத்துக்கு. ஆமா. சோ அப்படியே ரொட்டேஷன்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்படி ஆமா, ஒரு ஃபுல்லா 1000 கோழி இருக்குன்னா 1000 முட்டை ஒண்ணா வந்துராது. 3 பேட்சா பிரிஞ்சிரும். 3 பேட்சா பிரிஞ்சு. ஆமா, 3 பேட்சா பிரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு 300 கோழி வரும், அடுத்து ஒரு 300 வரும். அவரு நின்றாங்க, அவர் ரொட்டேஷன், அவரு அப்படியே பை பையா தான். ஆவரேஜா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 250 டு 300 முட்டை அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு. இப்ப இது எல்லாமே வச்சிருக்கீங்க, இது அப்படியே வளர்க்க போறீங்களா இல்ல சேவல் பெட்டை தனித்தனியா பிரிச்சு இதுக்கப்புறம் இது சேவல் வந்து நம்ம வந்து 5:1 ரேஷியோ விட்டுட்டு மிச்சத்தை சேவலை எடுத்துருவீங்க? ஏன்னா சிக்ஸ் வாங்க நமக்கு தெரியாது இல்ல, சிக்ஸ் எத்தனை இருக்கு, பேரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1200ல இப்ப நம்ம அதுல ஒரு 200 சேவல் எடுத்துருவோம். சரிங்க. ஒரு 1000 இருக்கும். முட்டை கிட்ட கொடுப்பீங்களா? ஹேச்சிங் எக் போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த மாசத்துல இருந்து ஹேச்சிங் எக். இப்ப உங்ககிட்ட வந்து அடுத்த மாசத்துல இருந்து ஹேச்சிங் எக். ஆமா, சிக்ஸ் இப்ப இருந்தே கிடைக்குங்க. இப்ப இருந்தே கிடைக்குது. டே ஓல்டு சிக்ஸ், மந்த் ஓல்டு சிக்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். 2 month old 3 month எல்லாம் கொடுக்குறீங்களா? இருக்கு, ரெகுலரா கொடுக்கலாம். 2 month old, அதாவது டே ஓல்டு 1 month 2 month 3 month வரைக்கும் நம்மளுக்கு ரெகுலரா பேரண்டா இருக்கு. பேரண்டா வேணா முன்கூட்டியே சொல்லிக்கணும், லேயிங் ஸ்டேஜா வேணா முன்கூட்டியே சொல்லணும். உங்களுடைய இப்ப உங்ககிட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை மட்டும் தான் அடுத்த மாசம் கிடைக்கும். ஆமா, மத்த எல்லாமே இப்பயே உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10 முட்டை வாங்கிக்கலாம், 20 முட்டை வாங்கிக்கலாம், இல்ல வந்து சாப்பாடு உணவுக்காக வாங்கலாம் அப்படின்னு. நம்ம ஹோல்சேலர் மட்டும் தாங்க இப்பயும் சொல்றேன், ரீட்டைல் நம்ம பண்ணல, ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம். சரி சரி சரி. ஏன்னா நீ யாரோ ஒருத்தவங்க நிறைய கால் வருதுங்க, பாய் எனக்கு ஒரு 10 கோழி கொடுங்க பாய், ஒரு 20 கோழி கொடுங்க பாய், நான் இங்க கன்னியாகுமரியில இருக்கேன் ஆனா அனுப்ப முடியல, ஏன்னா அது கால் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால கால் பண்ணானால எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஏகப்பட்ட கால் வருது, என்னால அட்டன் பண்ண முடியல. கொஞ்சம் நெஞ்ச கால்ல ஒரு நாளைக்கு 600 700 கால் வருதுனால என்னால அட்டன் பண்ண முடியல. ஒரு ஆள் தான் சமாளிக்க முடியல. உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஏன்னா இவ்வளவு இருக்கு, இங்க ஒரு ஃபார்ம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு தாய் கோழிகள், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க உங்களோட ஓன் பிரீடு, வெத்துக்கால் வேற செட் பண்ணி வச்சிருக்கீங்க, பெருவிட கோழிகள் இருக்கு, ஆட்டு பண்ணை இருக்கு, மாடு வேற திரும்ப டெவலப் பண்ணிருக்கீங்க. சோ இவ்வளவுத்தையும் பார்த்து எப்படி சமாளிக்க முடியுது உங்களால? இது ஒரு ஆள் தான் பண்ணிட்டு, வேற வீட்டுல கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க, அதனால கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குது. வீட்டுல ஆரம்பத்துல ஒத்து உழைக்கல, இதெல்லாம் ஒரு தொழிலான்னு என்ன கேட்டாங்க, இதெல்லாம் கோழிலாம் ஒரு தொழிலான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இதுல ஒரு 10 ரூபா பார்க்கவும் இன்னைக்கு அவங்களே நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாங்க கூட வந்து நம்மளுக்கு. ஆமா, அதனால வீட்டுல கொஞ்சம் ஒத்துழைப்புனால நம்மளுக்கு வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பண்ணை சம்பந்தமான விஷயங்களை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்ப கமர்ஷியலான ஒரு கேள்வி, இப்ப நான் ஒரு 1000 கோழி வச்சிருக்கேன், இல்ல ஒரு உதாரணம் 1000 கூட விட்டுருக்கேன், ஒரு 100 கோழி வச்சிருக்கேன், நான் சோனாலி எடுத்து வளர்க்குறேன், 100 சிக்குல இருந்து வளர்க்குறேன், நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணா அந்த 100 சிக்கு வந்து நான் வளர்த்து காப்பாற்ற முடியும்?
ஒரு ஒரு நாள் குஞ்சுல இருந்து 30 நாளைக்கு வரைக்கும் ஒரு குஞ்சுக்கு ₹1 செலவாகும். ₹1 ஒரு குஞ்சுக்கு செலவு. சரிங்க. ஒரு மாசத்துல இருந்து 2ஆவது மாசம் வரைக்கும் ₹2.20 செலவாகும். 2 மாசத்துல இருந்து 3ஆவது மாசம் வரைக்கும் ₹3.50 செலவாகும். சரி சரிங்க. லேயிங் ஸ்டேஜ்ல ஒரு கோழிக்கு ₹4 செலவு கம்பல்சரி கொடுத்தாங்க. ஆமா. இது என்ன கணக்கு? இது நீங்க ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது அவ்வளவுதான், இதான் கணக்கு. நம்ம ஆவரேஜா போடும்போது ஏன்னா 100 கிராம் ஃபீடு கணக்கு வச்சுக்கீங்க. நீங்க ₹1300 1600 தீவனம் லேயரு. ஒரு கிலோ எவ்வளவு? ₹32 ஆகுது. ₹3 நம்மளுக்கு ₹3.20 ஆகுது. ஆல் மெயின்டெனன்ஸ் இருக்கு, பிளஸ் மெயின்டென் நம்மளுக்கு மெடிசன் வாட்டர் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ₹4 கணக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு செலவு. இந்த கணக்குல வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து ஒரு 100 கோழி வளர்க்கணும் ₹4 நான் செலவு பண்ண தயாரா இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு ₹4 நீங்க தயார் பண்ணணும். அப்ப 100 கோழி போது ₹400 செலவு பண்ணணும். ₹400 செலவு பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இப்ப 100 கோழி இருக்குன்னா ஒரு 80 பெட்டை வச்சுக்கணும், 20 சேவல் வச்சுக்கணும். சரிங்க. 80 பெட்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நம்மளுக்கு முட்டை கிடைக்கும். 60 முட்டை கிடைச்சிடும். 60 முட்டை கிடைக்கும். சாலிடா நீங்க ₹10 வீடு பக்கத்துல ₹10 கொடுத்தாலும் ₹600 ஆச்சு. நீங்க ₹400 செலவு பண்ண போறீங்க, ஒரு ₹200 நம்மளுக்கு டெய்லி. ஏன்னா இப்ப ₹400 செலவு பண்ணி ₹200 தான் கிடைக்குது அப்படிங்கும்போது லாபகரமானதா இருக்குமா? லாபம் இருக்கும். நீங்க 100 பண்ணீங்கன்னா லாபம் இருக்காது, 200 பண்ணா லாபம் இருக்காது. இதுதான். இதே நீங்க ஒரு 500 கோழியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ₹1000 பாக்கெட்ல இருக்குன்னு போகலாம். சின்ன இடம் தான், இதுலயே ஒரு 1200 1300 போது ஒரு நல்ல லாபம் தானே நமக்கு. கண்டிப்பா. நீங்க இது லாபம் இல்லாத தொழில் கிடையாதுங்க, நல்ல லாபம் தான். ஆனா கமர்ஷியலா பண்ணணும். ஆமா. ஒரு 500 கோழியாவது குறைஞ்சபட்சம் இருந்தா. அவ்வளவு முட்டை வாங்க ஆள் இருக்கா? ஏன்னா இப்ப 100 வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பயப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கோழி நம்ம வளர்த்துட்டோம், யாரு வளர்த்துட்டோம், யாரு கறிக்கு. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வியாபாரிங்க கெடுத்துறாங்க. இது வந்து பண்ண கோழி நேராங்க உள்ளே அடைச்சு வச்சுனா இது பண்ண கோழிங்க, இதனால ஒரு ₹200 தான் கொடுக்கணும், ₹220 தான் கொடுக்கணும் நீங்க கிலோ, அவ்வளவுதான் போகுங்க அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நீங்க வியாபாரிய மைண்ட்ல வைக்கவே வைக்காதீங்க. ஒண்ணு முட்டைக்கு பண்ணுங்க, இல்ல உங்க கறிக்கடைக்கு பக்கத்துல கறிக்கடையில கொண்டு போய் வாரம் ஒரு 10 கோழியை கொடுங்க. 10 கோழி. வாரம் ஒரு 10 கோழி கொண்டு கொடுங்க. ₹350 to ₹400 எடுத்து. ஏன்னா இப்ப நம்ம சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப வடலூர் சந்தை எல்லாம் போனீங்கன்னா சிறுவிடை வந்து 450 to 500 வரைக்கும் போகுது. அப்படியே சத்தியமங்கலம் போனீங்கன்னா பெருவிடெல்லாம் 600 700 போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. சோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மதிப்பும் வந்து மாறுதுன்னும் போது நம்ம அதை தேடி போகும்போது நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? நம்மள தேடி வராங்கன்னும் போது அவங்க சீப் அண்ட் பெஸ்டா தான் வாங்க அவங்க அசல் காசு ரேட் தான் கேட்பாங்க. பண்ண கோழின்னு ஒரே வார்த்தை. அவன் எடுத்துட்டு போய் ₹200 ₹220 ₹10 வச்சு விற்க மாட்டான். அவன் எடுத்துட்டு போய் ₹400 விற்பான். இங்க நம்ம ₹200 ₹400 விற்பான். அவனுக்கு ₹200 லாபம் பார்ப்பான். அதனால வர்ற வியாபாரியே இது பண்ணாரு. அதாவது புரோக்கருக்கு தான் அதுல நல்ல லாபம் ஒண்ணும் கிடையாது. அதனால வர்ற வியாபாரிங்களா என்கிட்ட ஒரு 100 கோழி இது வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே 100% யார்ட்டையும் சொல்லாதீங்க. பக்கத்து கறிக்கடையை மென்ஷன் பண்ணுங்க. 10 கறிக்கடையில இருந்தா ஒரு 5 கறிக்கடையில கம்பல்சரி நாட்டுக்கோழி கேட்பான். கண்டிப்பா கேட்பாங்க. புரியுதுங்களா? 10 கறிக்கடையில 5 கறிக்கடையில ஒரு வாரம் ஒரு 10 கோழி கொடுங்க. 50 கோழி ஆச்சு. அதனால அப்படிலாம் நீங்க விற்பனை வாய்ப்பெல்லாம் இல்லாம இல்ல. முட்டையும் அதே மாதிரிதான். இங்க கோழி இருக்கனால பக்கத்துல எல்லாம் வந்துருவாங்க. தெரியும் நாட்டுக்கோழி முட்டை இருக்கு, வந்து வாங்கிட்டு போலாம் பண்ணுவாங்க. அது இல்லாம சோசியல் மீடியா எவ்வளவு இருக்கு, அதிகமா பண்ணா சோசியல் மீடியால பண்ணி நீங்க உங்களுக்கு இது பண்ணுங்க. ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா தான் இன்னைக்கு மார்க்கெட். வேற எதுவுமே மார்க்கெட் கிடையாது. நான் பாத்துட்டு இருக்கேன், சோசியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, ஓவரால் இன்னைக்கு ஒரு வர்த்தகமே சோசியல் மீடியா தான் இன்னைக்கு மார்க்கெட்டே. நல்ல விஷயம் பை. ஏன்னா இப்ப இது வந்து எக்ல நீங்க இன்னும் வரல, அது அதுக்கான செட்டப்லாம் நீங்க இன்னும் பண்ணல. நான் பாத்தேன். ஏன்னா நம்ம சொன்னமே நம்ம லேயிங் பேரண்ட காட்டுறோம்ன்றனால இன்னைக்கு நம்ம காமிச்சிருக்கோம். சரி, ஓகே. இன்னொரு பண்ணதுக்கு இல்ல அந்த பணி அடுத்த வீடியோல பாப்போம். அதுல 1000 போட்டிருக்கோம். சரிங்க, அது அடுத்த வீடியோல பாப்போம். நம்ம இதை விட எனக்கு முக்கியமா இப்ப ஆர்வமா இருக்குது அந்த பெருவிட கோழில எல்லாம் பண்ணிடுவோம். நான் அடுத்த வீடியோ போடுறோம். அந்த வெத்துக்கால் கோழி பெருவிட நமக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ வச்சு கண்டிப்பா வெத்துக்கால் போட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம 6 உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்குது, கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப கம்மியா குவான்டிட்டி, ரொம்ப மாசத்துக்கு ஒரு 100 6 தான் கொடுத்துட்டு மாசத்துக்கு 100 6. அதுவும் தேர்ந்தெடுத்து நல்லா வளர்க்குறவங்க நல்ல சோகாலிங்களுக்கா பார்த்து கொடுத்துட்டு. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.